ஹாய் மக்களே, எனக்கு க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு ஃபுல் பாக்ஸ் மஷ்ரூம், 10 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, கொத்தமல்லி அண்ட் பட்டர். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதக்கி எடுக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடக்கூடாது. ஏன்னா ப்ரௌன் ஆச்சுன்னா சூப்போட கலர் மாறிடும். ஸோ அந்த கரெக்ட் கலர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கிக்கணும். அதாவது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வதக்குனா போதும். மஷ்ரூம் 3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். மஷ்ரூம் குக் பண்ணும்போது அதுலேருந்தே தண்ணி வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு மஷ்ரூம். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஒரு சூப் கன்சிஸ்டன்சி வரதுக்காக மைதா ஆட் பண்ணுறோம். மைதா ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ண பிறகு இதில் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போது நல்லா கொதிச்சு வந்த பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிற இந்த மஷ்ரூம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மிக்சியில் போட்டாச்சு. இதை அரைச்சி நம்ம ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கியாச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டாக் அப்படியே வச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் எடுத்துருந்த அந்த வெஜிடபிள் ஸ்டாக்கை அதில் ஊற்றி கலக்கிக்கணும். இதை ஊற்றி நீங்கள் பாயில் பண்ண வைக்கும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு அப்படியே குடித்தா சூப் செம்மையாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நீங்கள் சீஸ் சாப்பிட்றவங்களாக இருந்தால், சீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சீஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சீஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட அதை கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை அப்படியே போட்டுட்டேன். அதை அப்படியே போட்டுட்டு நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டால் அழகாக அப்படியே மெல்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா இப்போது க்ரீமி மஷ்ரூம் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் சூப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இன்கேஸ் உங்களுக்கு ஹை பிபி ஆர் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சீஸையும் க்ரீமையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மஷ்ரூம் சூப் மட்டும் குடிச்சிக்கலாம். என்ஜாய் த சூப் ஹாட். தேங்க்யூ. பாய்.